This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டெஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன். The title of our Bible teaching is Your Faith is Your Victory. இந்த நாளிலே பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், உங்கள் விசுவாசம் தான் உங்களுடைய வெற்றி. When you are born again, you receive the God kind of faith into your heart. அன்புக்குரியவர்களே, நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்படுகிறீர்களோ அன்னைக்கு தேவ விதமான விசுவாசத்தை உங்களுக்குள் ஏற்றெடுக்கிறீர்கள். In the book of Romans chapter 12 and verse 3, ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், to every born again person is given the measure of faith. மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவருக்குள்ளும் தெய்வ விதமான விசுவாசத்தை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். In your spirit, in your heart, you have the God kind of faith in you. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய ஆவிக்குள் தேவ விதமான விசுவாசத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். In the book of Mark chapter 11 and verse 22, மார்க் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், in the Greek it says have the God kind of faith. கிரேக்க மொழியிலே அந்த வசனத்தை இப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள், தேவ விதமான விசுவாசத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி. I am teaching the Word of God today in this lesson to help understand how faith works. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய இன்னைக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்க போதிக்கிறது தேவ விதமான விசுவாசத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை உங்களுக்கு சொல்லும்படியாக. In order to operate in Bible faith, you must believe it in your heart and speak it with your mouth. அன்புக்குரியவர்களே, தேவ விதமான விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் நீங்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும். When you can learn how to operate in the God kind of faith, that is the way God brings you the victory. அன்புக்குரியவர்களே, தேவ விதமான விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துவது என்று நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் வெற்றியில் நடப்பீர்கள். It is important to live a proper life and to do the right thing. அன்புக்குரியவர்களே, ஒரு செம்மையான வாழ்க்கை முறையும் செம்மையான வழித்தடமும் இருப்போமானால் நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ள இயலும். And that is all the will of God, to do good and to be good to other people. பாருங்க, தேவனுடைய சித்தம் மற்றவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வர்களாய் நல்லவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. But in order for God to do miracles, we must learn to use and operate in Bible faith. தேவன் உங்களுக்காக அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேதத்தின் அடிப்படையிலே விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். In the book of Hebrews chapter 11 and verse 6, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வாசிக்கின்றோம். In the book of Mark chapter 9 and verse 23, மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், it says all things are possible to them that believe. அங்க வசனம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று வாசிக்கிறோம். In the book of Hebrews chapter 11 and verse 1, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், faith is the substance of things hoped for, the evidence of things not seen. விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும் காணாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது என்று வாசிக்கின்றோம். In the Amplified Bible, it says faith perceives as real fact what you cannot see with your eyes. அங்கே வெளிப்பாட்டின் விளக்குரை வேதாகமத்திலே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எதை பார்க்க முடியலையோ அதை இருக்கிறது என்று உணர்வுதான் விசுவாசம் என்று நம்மால் வாசிக்க இயலும். Faith is the way spiritual things work with God.
விசுவாசம் தான் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை கட்டவிழ்க்க இயலும். In the book of Ephesians chapter 2 and verse 6, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says we are saved by faith. நாம் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். Everything that God does must come by faith. தேவனிடத்தில் வருகிற எல்லாம் விசுவாசத்தினால் தான் வர இயலும். In the book of Ephesians chapter 6 and verse 16, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், above everything take the shield of faith. எல்லாவற்றுக்கு மேலே விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். With the shield of faith you can quench every fiery dart of the enemy. விசுவாசத்தின் மூலமாய் பிசாசினுடைய சகல அஸ்திரங்களையும் அதமாக்க முடியும் என்று வாசிக்கிறோம். Many times we are just asking God to do things and waiting for him to do it. பல முறை நம் தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு அற்புதம் செய்யும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். But he says you and I are to take the shield of faith and we can quench the fiery darts of the enemy. ஆனால் வேதம் சொல்லுகிற நீங்களும் நானும் விசுவாசத்தை கையில் எடுத்து சத்துருவானவன் எரியும் சகல அஸ்திரங்களையும் அதமாக்குங்களாம் என்று வேதம் போதிக்கிறது. In the book of Luke chapter 10 and verse 19, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்பீர்களானால், it says, behold, I give you authority over all the power of the enemy. அந்த வசனம் சொல்லுகிறது, சாத்தானுடைய சகல வல்லமையில மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். God has given every Christian the power of attorney to use the name of Jesus. அன்புக்குரியவர்களே, சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் தம்முடைய நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். In the book of John chapter 14 and verse 13, யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, Jesus said, whatever you ask in my name, I will do it. நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். God has given every Christian the power of attorney to use the name of Jesus. தேவன் தம்முடைய எல்லா விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். Peter and John came to a man at Gate Beautiful that was lame and could not walk. அன்புக்குரியவர்களே, பேதுருவும் யோவானும் அலங்கார வாசல் அண்டையிலே ஒரு முடவனை அவர்கள் சந்தித்தார்கள். They said, we do not have silver and gold, but what we do have is the name of Jesus. அவர்கள் சொன்ன காரியம், எங்களிடத்தில் பொன்னும் வெள்ளியும் இல்லை, ஆனால் எங்களிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி, and they said, in the name of Jesus, rise up and walk. அவர்கள் சொன்ன இயேசுவின் நாமத்திலே நீ எழும்பி நட என்று சொன்னார்கள். The man had come at that gate for many years and was still lame. அவன் பல ஆண்டுகளாக அந்த அலங்கார வாசலிலே அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஒரு நபர். But when they prayed in the name of Jesus, the man stood up and walked. ஆனால் இயேசுவின் நாமத்திலே அவர்கள் அவனோடு கூட இடைப்பட்ட பொழுது அவன் எழும்பி நடக்க ஆரம்பித்தான். It is very important that every believer learn the authority that God has given them. அன்புக்குரியவரே, எல்லா விசுவாசிகளும் தேவனுடைய நாமத்தின் மேல் அதிகாரத்தை இருக்கிற அதிகாரத்தை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். Many believers will suffer many things they do not have to suffer if they would learn authority. அநேக விசுவாசிகள் கடந்து போகிற அந்த பாடுகளும் கஷ்டங்களும் அவர்கள் இயேசுவின் மேல் இருக்கிற அதிகாரத்தை அறிந்து கொண்டிருப்பார்களானால் அந்த கஷ்டங்கள் அவருடைய வாழ்க்கையில் வருவதற்கான இடமில்லை.
When you pray in the name of Jesus, it is the same as if Jesus is right there with you. நீங்க இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசுவே அந்த இடத்தில் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. In the book of Mark, chapter 11 and verse 24, மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், what things soever you desire when you pray, believe that you receive it. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். If you believe you receive it, then you shall have it. அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். In the book of 2 Corinthians chapter 4 and verse 18, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், we look at the things that are not seen, not just at things we can see. இங்க பாருங்க, வசனம் சொல்லுகிறது நீங்கள் காணாதவைகளை குறித்து, அங்க வசனம் சொல்லுகிறது காணப்படுவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் என்று வாசிக்கிறோம். Faith sees the victory by faith before you see it with your natural eyes. அன்புக்குரியவர்களே, விசுவாசம் உங்களுடைய மாம்ச கண்களினால் நீங்கள் வெற்றியை பார்ப்பதற்கு முன்பாக விசுவாசத்தின் கண்களினால் நீங்கள் வெற்றியை பார்க்கிறீர்கள். You take the promises of God and you believe them before you see them happen. நீங்க அந்த காரியங்கள் நடப்பதற்கு முன்பாக விசுவாசத்திலே அந்த காரியத்தை வாக்குத்தத்தத்தின் மூலமாய் அதை பார்க்கிறீர்கள். In the book of 2 Corinthians chapter 4 and verse 13, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், it says, we have believed and therefore we speak. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று வாசிக்கிறோம். We are to believe the word of God and then we are to speak the word of God. அன்புக்குரியவர்களே, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதை நீங்கள் பேச வேண்டும். In the book of Ephesians chapter 6, it tells us to take the sword of the Spirit. அன்புக்குரியவர்களே, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது நீங்க தேவ வார்த்தையாகிய பட்டயத்தை எடுத்து என்று வாசிக்கிறோம். The sword of the Spirit is the word of God. தேவன் ஆவியின் பட்டயம் என்ன தெரியுங்களா? தேவ வார்த்தை தான் அவருடைய பட்டயம். We have the written word and then we have the spoken word. எழுதப்பட்ட வார்த்தை, பேசப்பட்ட வார்த்தை நமக்கு இருக்கிறது. It is important to read the word of God and to hear the word of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும், தேவ வார்த்தையை படிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும். But it is the most important to learn to speak the word of God out of your mouth. அன்புக்குரியவர்களே, ரொம்ப முக்கியம் என்னவென்று சொன்னால் தேவ வார்த்தைகளை உங்களுடைய வாய்களினால் நீங்கள் பேசுகிறவளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். In the book of Philippians chapter 4 and verse 13, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், it says, I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அங்கு அப்போஸ்தலன் சொல்லுகிறதை வாசிக்கலாம். We want to read it and we want to hear the word. அன்புக்குரியவர்களே, வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், அதே வார்த்தைகளை பேசுகிறவளாய் இருக்க வேண்டும். But if you want to use your faith, then you must learn to speak the word. அன்புக்குரியவர்களே, தேவ வார்த்தைகளை நீங்க பேசும் பொழுது அது அங்கே அப்படியே நிறைவேற ஆரம்பிக்கும். I'm going to give you some examples of how to speak the word of God. இன்னைக்கு தேவ வார்த்தைகளை எப்படி பேசுவது என்று சில ஓமைகளை, உதாரணங்களை உங்களுக்கு நேராக நான் சொல்ல விரும்புகிறேன். Say, I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. God meets all my need according to his riches and glory. என்னுடைய எல்லா குறைகளிலும் கிறிஸ்து இயேசுவானவர் என்னும் குறைகளை மகிமையாய் அவர் நிறைவேற்றுவார்.
The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Holy Spirit lives on the inside of me. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசமாய் இருக்கிறார். I have the mind of Christ in my thinking. என்னுடைய யோசனைகளிலே எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள் இருக்கிறது. These are examples of taking the word of God and speaking it out of our mouth. இதுதான் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனத்தை எடுத்து அதை நம்ம வாய்களினால் பேசுகிறதற்கான பொருள். The word of God is wonderful when we read it in the Bible. வேத வசனமானது நாம் வாசிக்கும் பொழுது அது வாசிப்பதற்கு இனிமையாயும் அற்புதமாயும் காணப்படுகிறது. But when you speak it out of your mouth, that is when it has the power of God in it. ஆனால் அந்த வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தைக்குள் தேவனுடைய மகிமை இருக்கிறது. It is good to think about the word of God. தேவ வார்த்தைகளை யோசிப்பது நல்ல காரியம். And it is good to hear the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்பது நல்ல காரியம். That will build a capacity for faith. அந்த வார்த்தை தேவனை குறித்தான பலனை உங்களுக்கு கொண்டு வரும். But in order for faith to come alive, you must speak the word of God out of your mouth. ஆனால் விசுவாசம் செயல்பாட்டிலே வர வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். In the book of Psalms, chapter 91 and verse 1. சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். I will say of the Lord, He is my refuge. அங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். You can not only say the word, but you can sing the word of God. இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என்று சொல்லுவேன். ஆமென். It is wonderful to take the scriptures and sing them in song and praise God singing the word. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வசனத்தை எடுத்து சங்கீதங்களினாலும் பாடல்களினாலும் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவது மிக மிக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். In 2 Chronicles chapter 20, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். There were 3 great armies about to destroy the children of Israel. இஸ்ரவேல் தேசத்தை நிர்மூலமாக்கும்படிக்கு 3 மாபெரும் படைகள் அங்கு கூடி வந்தார்கள். But they began to sing the word of God and sing the word. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு தேவனை மகிழ்ந்து புகழ்ந்து விசுவாச வார்த்தைகளை கொண்டு பாட ஆரம்பித்தார்கள். While they were singing the word of God, God sent the power of God and defeated their enemy. அவங்க தேவனுடைய விசுவாச வார்த்தைகளை பாடல்களாய் பாடும்பொழுது தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்பி அந்த எதிரி சத்துருக்களை தேவன் நிர்மூலமாக்கினார். Sometimes we need to minister to the Lord. சில சமயங்களில் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Many Christians, they are only begging and asking God to do something for them. அன்புக்குரியவர்களே, சில கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை நோக்கி பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். But the Bible says, I will bless the Lord, O my soul, and all that is in me. வேதம் சொல்லுகிற நானோ கர்த்தரையும் அவரை மகிமைப்படுத்துவேன் என்று வாசிக்கிறோம். When you begin to worship Him and praise Him, then God will go to work to fight your battles. அன்புக்குரியவர்களே, தேவனை மகிமைப்படுத்தி தேவனை துதித்து விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை அவர் செய்ய ஆரம்பிப்பார். Praising and worshiping God is one of the greatest ways to put your faith into action. அன்புக்குரியவர்களே, தேவனை மகிமைப்படுத்துவதே விசுவாசத்தின் அடிப்படையாய் நான் கருதுவேன். When you hear the word of God, faith comes into your heart. நீங்க தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது விசுவாசம் உங்களுக்குள் வர்த்திக்கப்படும். And it is very important for faith to come. விசுவாசம் உங்களுக்குள் வருவது மிக மிக அவசியம்.
But faith can only work when you put faith into action. விசுவாசத்தை நீங்க சொல்லும் போது அது கிரியையில இருக்கும்போது மிக பலனாய் இருக்கிறது. Naaman the leper had to dip 7 times in Jordan and put faith into action. நாகமான் குஷ்டரோகி 7 முறை அவன் அந்த யோர்தானிலே முங்கின காரியம் விசுவாசத்தை செயல்படுத்துவதற்காக காணப்படுகிறது. When he acted on what he believed, then the miracle came. அவன் அந்த வார்த்தையின்படி செயல்பட ஆரம்பித்த பொழுது அங்க தேவ வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது. Paul and Silas were in prison at midnight. பவுலும் சீலாவும் இரவிலே அவர்கள் their backs were bleeding and they were chained to Roman soldiers. அவர்கள் முதுகெல்லாம் பிற்கப்பட்டு ரோம சிறையிலே அடைக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். But even at the midnight hour they were singing and praising God. நடுராத்திரியிலே நடுஜாமத்திலும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். Faith must always have some kind of action. விசுவாசமானது சில செயல்பாடுகள் விசுவாசிகளுக்கு விசுவாசத்திற்கு தேவை. If faith does not have action, then faith will not work. அன்புக்குரியவர்களே, விசுவாசத்திற்கு செயல்பாடு இல்லாவிட்டால் விசுவாசம் கிரியை செய்யாது. In the book of James chapter 2, யாக்கோபு 2ஆம் அதிகாரம், it says faith that does not have action is dead and lifeless. அங்க வசனம் இப்படி சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வாசிக்கிறோம். The man that was blind, Jesus put mud in his eyes. அந்த குருடனாய் இருந்த அந்த மனிதனுடைய கண்களிலே இயேசு களிமண்ணை வைத்தார். And he told him to go to the pool of water and wash the mud out of his eyes. அவன் ஆண்டு இயேசு சொன்னாங்க, நீ போய் அந்த சேற்றை உன் கண்ணை அந்த குளத்திலே கழுவு என்று சொன்னார். Faith must have some kind of action in order for faith to work. விசுவாசம் செயல்படுவதற்கு ஒரு கிரியை தேவை. Jesus told the 10 lepers to go show themselves to the priest. அந்த 10 குஷ்டரோகிகளை பார்த்து இயேசு சொன்னார், நீங்கள் கடந்து சென்று உங்களை நீங்கள் ஆசாரியர்களுக்கு காண்பீர்கள் என்று சொன்னார். As they took action and was on their way to the priest, their leprosy went away. அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அவருடைய குஷ்டரோகம் மாறினது. Moses stretched the rod out over the water and commanded it to divide. மோசே அவன் தன் கரங்களில் இருக்கிற கோலை எடுத்து அந்த கடலை தன் கையில் இருக்கிற கோலை எடுத்து கடலை பிளந்து போட்டான். Moses did not have the power, but he had the authority. மோசேவுக்கு அவன் கையில வல்லமை கிடையாது, ஆனா அதிகாரம் அவனுடைய கரத்தில் இருந்தது. You have authority to use the name of Jesus on the earth. அன்புக்குரியவர்களே, நீங்கள் இயேசுவின் நாமத்தை கொண்டு காரியங்களை நடப்பிக்கிற அதிகாரத்தை பெற்றவராய் இருக்கிறீங்க. As you speak in the name of Jesus, then the Holy Spirit will bring the power. நீங்க இயேசுவின் நாமத்திலே நீங்கள் பேசுகிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை வெளிப்படுத்துவார். Authority is the channel to bring the power of God to the earth. அன்புக்குரியவர்களே, அதிகாரம் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒன்றாய் இருக்கிறது. And it is your faith that you act upon to bring the victory. அன்புக்குரியவர்களே, உங்க விசுவாசம் தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். The devil wants to tell you you don't have any faith. பிசாசானவன் சொல்வான், உங்களுக்கு எந்த விசுவாசமும் இல்லை என்று சொல்லுவான். But if you are born again, then you have the faith, the God kind of faith in your heart. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவ விதமான விசுவாசத்தை உங்களுக்குள் வைத்திருக்கிறீர்கள். And as you read the word of God and as you hear the word of God, நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது, தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது,
The more you hear the word of God, the more faith will come into your heart. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ வார்த்தைகளை கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவ விசுவாசம் உங்களுக்குள் கடந்து வரும். And faith must be released in order for the power of God to work. தேவ வார்த்தைகளை நீங்க பேசும்போது விசுவாசமானது வெளிப்படும். There are two ways to make faith put into action. இதே விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கு இரண்டு வழிகள் உண்டு. We put faith into action by words or by physical action. நீங்க தேவனுடைய விசுவாசத்தை செயல்படுத்த வார்த்தைகளினால விசுவாசத்தை ஒரு காண்பிக்கலாம், அதே வண்ணமாக கிரியையினாலே விசுவாசத்தை காண்பிக்கலாம். In Mark the 11th chapter and the 23rd verse, மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், it says, if you will say to the mountain, be removed, and don't doubt, it will happen. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரம் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். That is one great way to put faith into action, by speaking. பாருங்க, இது ஒரு வழி, விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு வழி. That is the way God told Adam and Eve to exercise dominion, is by the way they speak. நீங்க பேசுகிற வார்த்தையின்படி தேவனுடைய வல்லமை வெளிப்படும். In the book of Mark chapter 16 and verse 17, மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், it says, the believers shall cast out devils. விசுவாசிகள் பிசாசுகளை துரத்துவார்கள். That is done by saying, in the name of Jesus, I command you to come out. இதெல்லாம் இயேசுவின் நாமத்திலே பிசாசே இவனை விட்டு வெளியே போ என்று சொல்வதினால் நடக்கிற காரியங்கள். I want to encourage every one of you to get into a good Bible teaching church. அன்புக்குரியவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நல்ல வேதம் போதிக்கிற சபைக்கு நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Get into a good church that preaches and teaches the Bible. அன்புக்குரியவர்களே, வேதத்தை போதிக்கிற நல்ல ஒரு சபைக்கு கடந்து போங்க. It is the word of God that is full of the power of God. அன்புக்குரியவர்களே, தேவ வார்த்தை தேவ வல்லமையினால் நிறைந்திருக்கிறது. And you want to learn to speak the word of God and sing the word of God out of your mouth. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலிருந்து பேசுங்க. In the book of Joshua chapter 1 and verse 8, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், this is the success scripture, how God told Joshua to possess the promised land. இதுதான் யோசுவாவை பார்த்து தேவன் வாக்குதத்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ள யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குதத்த வசனம். He said, don't let the book, the word of God, depart out of your mouth. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. He told him to meditate and to speak the word of God day and night. இந்த வார்த்தைகளை இரவும் பகலும் தியானித்து இதை பேசுவாயாக என்று இயேசு ஆண்டவர் சொன்னார். In Psalms chapter 1 verses 2 and 3. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். When you meditate and speak the word of God over and over, it makes you strong like a strong tree by rivers of water. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து பேச பேச நீங்கள் நீர்க்கால்களில் ஓரமாக நடப்பட்ட ஒரு விருட்சத்தை போல் கனி கொடுத்து வளருவீர்கள். The woman that was healed of the issue of blood, she said and said and said the word of God. அங்கே பெரும்பாலுள்ள ஸ்திரீ தேவனுடைய வார்த்தையை தொடர்ச்சியாய் பேசிக்கொண்டே இருந்தார். She said, if I can touch the hem of Jesus' garment, I will be made whole. அவள் சொல்லிக்கொண்டே இருந்தார், நான் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். And in the Greek, the Bible says she said it and said it and said it many times. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சொல்ல 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 அது அப்படியே நடக்கும்.
We must learn to speak the word of God and say it over and over and over and over. நீங்க தேவனுடைய வார்த்தை எடுத்து திரும்ப 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 அவையில சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். I want you to pray this prayer out loud to receive Jesus Christ as your Savior. இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை நீங்கள் எனக்கு பின்னால் சொல்லுங்கள். I believe Jesus Christ is the Son of God. இயேசுவே நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross for me and that he is rose from the dead for me. இயேசப்பா நீர் எனக்காகவே மரித்து எனக்காகவே உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now I receive Jesus Christ as my Savior. இயேசப்பா இந்த நிமிடம் உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராக தேவனுமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். If you prayed that prayer from your heart, you are born again right now. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை உள்ளத்தில் ஆழத்தில் நீங்க சொல்லியிருப்பீர்களா? நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். Find a good church or get with some believers and listen to the word of God over and over and over. அன்புக்குரியவர்களே, நல்ல சபையை தேர்ந்தெடுங்க. தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து வாசிங்க, படிங்க, அந்த வார்த்தைகளை பேசுங்க. God loves you very much and he does not bring anything bad to happen to you. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். தீமையான ஒன்றையும் கர்த்தர் உங்களுக்கு வரவிடார். God is only there to help you, to give you the victory. In Jesus' name, amen. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென்.